லெட்ஸ் இமேஜின் இந்த உலகத்துல எல்லாரும் ஒரே மாதிரி திங்க் பண்ணிட்டு ஒரே வேலையை பண்ணிட்டு இருந்தா எப்படி இருக்கும்? வில் இட் பி கூல் ஆர் வில் இட் பி போரிங்? அஃப்கோர்ஸ் போரிங்காக தான் இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்மளால இமேஜின் கூட பண்ண முடியல. அப்புறம் ஏன் ஒரு பர்சன் நம்மளை விட டிஃப்ரெண்ட்டாக திங்க் பண்ணாலோ இல்லை அவங்களுக்கு வேற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்தாலோ நம்மளை பாதர் பண்ணுது. ரீசெண்டாக என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டை கிட்டத்தட்ட 10 இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணேன். அப்போ சைல்ட்ஹுட்ல வி were லிட்ரலி த சேம் கைண்ட் ஆஃப் பர்சன். அவ்வளோ ஒற்றுமை இருக்கும் எங்களுக்குள்ள. பட் திஸ் டைம் இட் வாஸ் டிஃப்ரெண்ட். அவங்க ஒப்பீனியன்ஸ் வேறையா இருந்தது. அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் என்னோடதை விட டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கே ஆச்சரியப்படுற மாதிரி ஐ டிட் நாட் ஆர்கியூ வித் ஹர் ஆர் நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு நான் ப்ரூவ் பண்ணவும் ட்ரை பண்ணல. வாட் ஐ டிட் வாஸ் ஐ அக்செப்டட் தட் வெர்ஷன் ஆஃப் ஹர். தட்ஸ் வென் ஐ நோட்டிஸ் த பியூட்டி இன் த ஆர்ட் ஆஃப் அக்செப்டன்ஸ். எந்த ஒரு விஷயம்னாலும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும். நமக்கு சில விஷயம் கரெக்டுன்னு தோணும், அதே விஷயம் இன்னொருத்தவங்களுக்கு தப்புன்னு தோணும். நமக்கு கரெக்டுன்னு படுறனால அது இன்னொருத்தவங்க சொல்றது தப்புன்னு ஆயிடாதுல. சம்டைம்ஸ் இட்ஸ் ஆல் அபவுட் த பெர்ஸ்பெக்டிவ். நம்ம பாயிண்ட்ஸை இன்னொருத்தவங்களுக்கு ப்ரூவ் பண்ணுறதை விட, நான் சொல்கிறதான் கரெக்டுன்னு ஆர்கியூ பண்ணுறதை விட, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸை நம்ம கிட்ட ஷேர் பண்ண விடுறதும் அவங்களா இருக்கிறத அக்செப்ட் பண்ணிக்கிறதுலையும் எவ்வளோ அழகு இருக்குல்ல. You don't have to follow them, but you can still accept that they are different from